ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் 7 மாதம் 8 மாதம் குழந்தையிலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் குழந்தைங்க இருக்காங்களா? அவங்களுக்கு பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு, பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க, இவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க டிஷ்ஷு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கேரட்டு, பீட்ரூட் வந்து நம்ம ஈக்குவலாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கண்டிப்பாக பச்சை மிளகா போடாதீங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. புளிப்புக்கு வந்து தக்காளி தான் போடணும், லெமன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பச்சை குழந்தையெல்லாம் குடிக்கணும், 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தையெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து லெமன் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து கருவேப்பிலையை வந்து பொடி செய்கிறதுக்காக முருங்கைக்கீரையும் அதையும் போட்டு வச்சுருக்கேன். இதையும் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த கலர் மாறிடுச்சுன்னா குடிக்க மாட்டாங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்கும், பார்க்க கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக குடிச்சிருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து முக்கால்வாசி காயை வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கணும். அந்த காயிலையும் பாதி காயை எடுத்து நம்ம பொரியல் பண்ணிக்கணும், பாதி காயை தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த தண்ணியை இப்படியே வடிகட்டி நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம், குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா பசி எடுக்கணும் குழந்தைக்குன்னா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இல்லை பெப்பர் போட்டால் என் குழந்தை குடிக்கும் அப்படின்னா பெப்பரும் போட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு டைம் இதை நல்லா வடிகட்டிட்டு, பால் பாட்டிலில் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால், சிப்பரில் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் வடிகட்டிட்டு அதில் ஊற்றி கொடுத்துருங்க, குடிச்சிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, சத்து நல்லா சேரும், குழந்தைங்களும் நல்லா புஷ்டியாக வருவாங்க. ஸோ என் குழந்தை ஒல்லியாக இருக்கே, சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறானே நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசி எடுக்கும் அவங்களுக்கு, நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இதை வந்து பாதி காய் எடுத்து இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி அதையும் வடிகட்டி கொடுக்கலாம். அப்படி கூட கொடுக்கலாம். இதில் வந்து பெப்பர் போடாமல் கூட நம்ம அப்படியே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு, அதையும் குடிச்சிடுவாங்க. இதை வந்து பாதி காயை நம்ம சாப்பாடுக்கு பொரியல் பண்ணி வச்சுக்கலாம். பால் ஊட்டுற தாய்மார்கள் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க, பால் நல்லா ஊறும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக குடிப்பாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், வெயிட் லாஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.